திருவண்ணாமலை தீபம் 2025 கார்த்திகை தீபம் என்றும் அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய மற்றும் பழமையான திருவிழா ஆகும். 2025ஆம் ஆண்டில் முக்கிய கொண்டாட்டம் டிசம்பர் 4 நடைபெறவுள்ளது. மேலும் அதனுடன் தொடர்புடைய விழாக்கள் பல நாட்களுக்கு முன்னும் பின்னும் நீடிக்கும். இந்த திருவிழா தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது மற்றும் பெரும்பாலும் ஒளி விழா என்று குறிப்பிடப்படுகிறது. திருவிழா பல புராணங்களுடன் தொடர்புடையது. விஷ்ணு மற்றும் பிரம்மா இடையே ஏற்பட்ட ஒரு சர்ச்சை சிவன் ஒரு எல்லையற்ற நெருப்பு தூணாக தோன்றிய கதையை சொல்கிறது. அவர்களின் தேடலில் தோல்வியுற்றது சிவனின் எல்லையற்ற தன்மையை நிரூபித்தது. அருணாச்சல மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் இந்த நெருப்பு தூணை குறிக்கிறது. மற்றொரு புராண கதை முருகப்பெருமானின் பிறப்புடன் திருவிழாவை இணைக்கிறது. சிவன் 3வது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளிலிருந்து முருகன் உருவானார். இந்த தீப்பொறிகள் 6 கிருத்திகை கன்னிகைகளால் வளர்க்கப்பட்டு பின்னர் பார்வதி தேவியால் 6 முகங்கள் கொண்ட ஒரு குழந்தையாக ஒன்றிணைக்கப்பட்டன. கார்த்திகை தீபம் மகிஷாசுரனை பார்வதி தேவி வென்றதுடன் தொடர்புடையது. இந்த திருவிழா பொதுவாக தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் தெய்வீக ஒளியின் மூலம் அறியாமையை அகற்றுவதையும் குறிக்கிறது. கார்த்திகை தீபம் கோவில்களில் மட்டுமல்ல, வீடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. வீடுகள் கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் நிரப்பப்பட்ட களிமண் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. பூஜை அறைகள் மற்றும் பால்கனிகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒரு பிரகாசமான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. மாவிளக்கு போன்ற சிறப்பு உணவுகள் பிரசாதமாக தயாரிக்கப்படுகின்றன. திருவிழாவின் மிக முக்கியமான நிகழ்வு திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறுகிறது. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தத்துவத்தை குறிக்கிறது. கார்த்திகை பிரம்மோற்சவம் என அழைக்கப்படும் 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் பல்வேறு ஊர்வலங்கள் மற்றும் சடங்குகளை உள்ளடக்கியது. திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் தெய்வங்கள் வெவ்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு ஆழமான அர்த்தத்தை குறிக்கின்றன. முக்கிய நாளின் காலையில் அதிகாலை 4 மணியளவில் கோவிலுக்குள் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. இது தெய்வீகத்தின் விதை சுடரை குறிக்கிறது. திருவிழாவின் முக்கிய அம்சம் மாலை 6 மணியளவில் அருணாச்சல மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுவதாகும். டன் கணக்கான நெய் நிரப்பப்பட்டு ஒரு பெரிய கொப்பரை ஏற்றப்படுகிறது. இந்த சுடர் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து தெரியும். சுடர் எழும்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷமிடுகிறார்கள். மகா தீபம் சிவபெருமானை ஜோதி ஸ்வரூபமாக எல்லையற்ற ஒளியாக குறிக்கிறது. அருணாச்சலேஸ்வரர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும். அருணாச்சல மலையைச் சுற்றி வரும் கிரிவலம் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு அத்தியாவசிய பகுதியாகும். லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் பாதையில் வெறுங்காலுடன் நடக்கிறார்கள். திருவண்ணாமலை, சென்னை, பெங்களூரு மற்றும் புதுச்சேரி போன்ற முக்கிய நகரங்களுடன் சாலை வழியாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. திருவிழாவின் போது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் தங்குமிடம் மற்றும் போக்குவரத்தை முன்கூட்டியே பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் பக்தர்களுக்கு உதவும் வகையில் மொபைல் செயலிகளை அறிமுகப்படுத்துகிறது. கார்த்திகை தீப திருவிழா இந்தியா முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் அதிகாரிகள் கூட்டத்தை நிர்வகிக்க ஏற்பாடுகளை செய்கிறார்கள். விபத்துகளை தடுக்கவும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இந்த தெய்வீக ஒளியின் திருவிழாவில் பங்கேற்று ஆசீர்வாதங்களை பெறுங்கள்.